நான் டாக்டர் சிவகுமார் மகாலிங்கம், பீடியாட்ரிஷியன், டாக்டர் சிவா சைல்டு கேர் அண்ட் வேக்சினேஷன் சென்டர். டிஸ்லெக்சியா அப்படிங்கிறது ஸ்கூல் குழந்தைங்களை மட்டும் அஃபெக்ட் பண்ற ஒரு லேர்னிங் டிசபிலிட்டி டிசார்டர்ஸ். இது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பிகாஸ் இதுல பாதிக்கப்படுற மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்களுக்கு நார்மல் ஐக்யூ தான் இருக்கும். ஸோ என்கிட்ட வர்ற குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் மோஸ்ட்லி சொல்றது குழந்தை நல்லா தான் படிக்கிறான், பட் மார்க் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது மேபி ஒரு டிஸ்லெக்சியாவோட சிம்டமா கூட இருக்கலாம். ஸோ நான் ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் சொல்றேன். அந்த மாதிரி இருந்தாலே உங்களோட பீடியாட்ரிஷியனை விசிட் பண்ணி பாருங்க. உங்களோட குழந்தை பேச ஆரம்பிக்கிறது நார்மல் குழந்தை மாதிரி பேசாம கொஞ்சம் டிலே பண்ணி பேசுறது, ஆர்டிகுலேஷன்ல இம்ப்ராப்பர் ஆர்டிகுலேஷன், புவர் ஆர்டிகுலேஷன் இருக்கிறது, சரியான வெக்காபுலரிஸ் யூஸ் பண்ணாம இருக்கிறது, இதெல்லாம் இருந்தா டிஸ்லெக்சியாவோட ஏர்லி ஸ்டேஜா கூட இருக்கலாம். சோ படிக்கிற காலத்துல ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கிற குழந்தைங்க ரீடிங் டிஃபிகல்ட்டி இல்லாம படிக்க முடியும். ஆனா அந்த குழந்தைங்க ரீடிங் எரர், ஸ்பெல்லிங் எரர்ஸோட, ஃபார் எக்ஸாம்பிள் பி டி நோ, எம் டபிள்யூ நோ, நம்பர்ஸ் 35 53 நோ, பிளஸ் சைன மைனஸ் சைனா படிக்கிற மாதிரி, புரிஞ்சுக்கிற மாதிரி, எழுதுற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு லேர்னிங் டிசபிலிட்டி டிசார்டர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்கில்ஸ்ல டிஃபிகல்டிஸ் இருந்துச்சுன்னா உங்களோட பீடியாட்ரிஷியனை கன்சல்ட் பண்ணிக்கலாம்.